அப்போ நீங்கள் நினைக்கிறத இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு வேலையில் மாற்றம் எதிர்பார்க்குறீங்களா, அது சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய கொலீக்ஸை அதை விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இருக்கும். இருக்கிற கம்பெனிலேயோ நீங்கள் ஒரு பார்ட்னராக சேர்றதுக்கான வாய்ப்போ, அந்த தொழிலை நீங்கள் இணைந்து செய்கிறதுக்கான வாய்ப்போ, பார்ட்னர்ஷிப் போட்டு இணைந்து செய்கிறதுக்கான வாய்ப்போ, அல்லது நீங்களும் சுயத்தில் செய்கிறதுக்கான வாய்ப்போ அதிகமாகவே இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த பொதுவான ராசி பலன்களை பார்க்குறத விட உன்னிப்பாக எந்த மாதிரியான தன்மை உள்ள பலாபலன்கள் யாராருக்கு அதீதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ வரக்கூடிய 30/6/2024 அன்றைக்கு கிட்டத்தட்ட மோரலஸ் 5 மாதங்கள் இருக்கக்கூடிய வக்ர சனி அப்படின்றது குரு சாரத்தில், அதாவது பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த இடத்துல தான் அவர் வக்ரகதி அடைகிறார். அந்த வக்ரகதி அடைஞ்சு அவர் ஒரு 120 நாட்கள், அதாவது 108 நாட்கள் அவர் வக்ரகதியிலே பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மோரலஸ் 5 ராசிகள் வரணும். அதாவது சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப சனி வக்ரம் அடைஞ்சு, சனிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் வரப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். அப்போ உங்களுக்கு துலா ராசி வரப்ப வக்ர நிவர்த்தின்றது அடைஞ்சிடும். அப்போ சனியை காட்டிலும் சூரியன் தான் பலமிக்கவரை மாறுவார். அப்போ சனியோட பலன்கள் இதுவரைக்கும் தரக்கூடிய பலன்கள் கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஜன்மச்சாட்டில் நீங்கள் பிறந்த நேரமே, உங்களுக்கு பிறந்த நேரத்தில் உங்களுடைய அந்த டைம் ஆஃப் பீரியடில் சனி வக்ரகதியில் இருந்தாருனாக்கா முழு பலன் சனி தான் ரிப்போர்ட் பண்ணிக்குவார். மற்ற பொதுவான சாதாரண தன்மையில் இருந்தவங்களுக்கு, சாதாரணமாக சனி வக்ரமற்ற தன்மையில் இருந்தவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு இது பெருசாக ஒரு பாதிப்பு சனி தராது. ஆனால் சனி வக்ரம் பெற்ற காலத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னம்னாக்கா, இப்போ வக்ரகதி அடையிறப்ப அதோட முழு பலனை, சனியோட முழு பலனை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். அதனால் யாருக்கு இது முழுமையாக பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப மோரலஸ் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பெண்கள் சார்ந்து இந்த காணொலி போடலான் இருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் சனி வக்ரம் அடையக்கூடிய நேரத்தில், எந்த நேரம்னாக்க அந்த நேரத்தில் மீன லக்னமாக விழுது. அந்த இடத்துல சந்திரன் இருக்கார், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த மீன ராசின்றது ஒரு பெண் ராசி. லக்ன புள்ளியும் அந்த பெண் ராசியில் தான் உள்ளது, சந்திரனும் பெண் ராசியில் தான் இருக்காரு. அந்த சந்திரன் நின்ற அன்றைக்கு தேதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னாக்க ரேவதி. அதே நேரத்தில் உங்களுக்கு சனி எந்த இடத்துல அவர் தன்னுடைய வக்ர கதியை நிகழ்த்துறாருன்னு பார்க்குறப்ப பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் இடம், 2ஆம் பாதம்னு சொல்லலாம். 2ஆம் பாதம்ன்றது நாம் சரியாக பார்த்தீங்கன்னாக்கா அதே ரிஷபராசி தான் வருது. ரிஷபராசியும் பெண் ராசி தான். அப்போ பெண்களுக்கு தான் அதிகமாக நல்லது கெட்டது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி தரப்பு வர்றார், ஆண்களை காட்டிலும். ஏன்னா ஆண்களுக்கு கூட பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்ன்றது ஒரே ரோல் தான் இருக்கும். ஒரே ரோல்னாக்கா அவங்க கிட்டத்தட்ட படிக்கிறாங்க, அதாவது பிறந்ததும் படிக்கிறது, அதாவது பிறந்ததுலேருந்து வளர்றது, படிக்கிறது, ஜாபுக்கு போகிறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல்ன்றது ஒரு மாதிரி. அதாவது ஜாப்ன்றது 100க்கு 100 செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கும். ஒன்று ஜாப் பார்க்கணும், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இது வழியாக ஏதாவது பொருள் ஈட்டணும். நீங்கள் பொருள் ஈட்டாத ஒரு ஜாபுக்கு போகாத, இப்போ ஒரு பையனை போய் ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு பையனை பார்த்தவங்க என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்க பொண்ணை பார்த்தா என்ன வேலை செய்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது என்ன வேலையில் இருக்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லுவாங்களோ ஒழிய, ஒரு 20-30 வயசு பெண்ணையோ பையனையோ பார்க்குறப்ப என்ன ஜாபுக்கு எதுவும் போறியாமான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா வீட்டிலையே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அதனால தான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு கேட்டகரியை வகுத்திருக்கோம் நம்ம. அப்புறமா ஜாபுக்கு, அதாவது அது தேவையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய அத்தியாவசியமாக நீங்கள் இன்றைக்கி சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் சம்பாரிச்சே தீரணும் அப்படின்ற கட்டத்தில் நம்ம நகர்றோம் அப்படின்னா அந்த தன்மையில் போகலாம். ஆனால் பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏகப்பட்ட சொத்து சுகம் இருந்தால் கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட முடியாது. உட்காந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா அது ஏளனமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் சமூகம் பார்க்கும் உங்களை. அப்படின்றப்ப ஏதாவது, அதாவது அதான் சொல்லுவாங்க, அரையனா காசாக இருந்தால் கூட அரண்னா காசுன்றோம். அதனால தான் அரசாங்க உத்தியோகத்துக்கு நம்ம அவ்வளோ பேர் அடிச்சுக்கிறோம். அதாவது நீங்கள் அதில் சம்பளம்ன்றது இப்போ தனியாக ப்ரைவேட் கன்சனோ அல்லது ஒரு தனியார் துறை நிறுவனங்கள்லையோ அல்லது ஒரு தனியார் துறையை நீங்களே சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதை விட ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்றது அரசாங்க அலுவலகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய
வேலையை தான் சொல்கிறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து 50 வேக்கன்சி இருக்குனாக்கா அதுக்கு 5 லட்சம் பேர் போராடுறோம் நம்ம. ஆனால் அதையும் வேணான்னு சொல்லக்கூடிய கேட்டகரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்க வேலையாக அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் என்னதான் அப்படின்றாங்க. எனக்கு அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கூட பர்மிஷன் கேட்குறது, ஒவ்வொரு இதுலையும் அவங்க ஹையர் ஆஃபீஸர்லேருந்து ரொம்ப தாஜா பண்ணி வச்சுக்கிறது, அவங்களுடைய நம்ம வந்து ரொம்ப அதாவது ஐக்கியப்பட்டு போனால் மட்டும் தான் நீங்கள் சர்வீல் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. அதெல்லாமே நிறைய விஷயங்கள் நெகட்டிவ். என்னன்னாக்கா உங்களை வந்து எடுத்தாங்கூத்தான்னு ஒரு முடிவுகள் எடுக்க முடியாதவங்களுடைய கேரியர் வைஸ் அவங்க அவ்வளோதான ஒழிய நீங்களோட ஃபால்ட் இல்லாத பட்சத்தில். ஃபால்ட் இருந்தால் யார் வேணாலும் என்னென்னாலும் செய்யலாம். அது ப்ரைவேட்லேயும் ஒன்று தான், கவர்மெண்ட்லேயும் ஒன்று தான். பட்ல கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், இதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த பெண்களுக்கு என்னன்னாக்கா ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற கேட்டகரியும் இருக்கும், அதே நேரத்தில் ஜாபுக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பின்னாடி ஹவுஸ் ஒய்ஃபாக கன்வெர்ட் ஆகிறவங்க இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பிறகு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறுற வாய்ப்புகள் உள்ளவங்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போகாமல் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. அப்போ 2 விதமான பெண்களுக்கும் இப்போ சமூகத்தில் அடிப்படையில் எந்த மாதிரியான பலாபலங்கள் இருக்குன்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு தீர்மானிக்கும். நீங்கள் வந்து ஜாபுக்கு போகிற பர்சனா ஜாபுக்கு போகாத பர்சனான்றது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு செய்யும். பட் இந்த கோச்சார பலன் அப்படின்றது இந்த சனி தரக்கூடிய கோச்சார பலன் அது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் ஃபேமிலி லைஃப்லையும் சரி உங்களுடைய ஜாப் லைஃப்லையும் சரி அப்படின்றப்ப ஃபேமிலி லைஃப் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தில் இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பெனிஃபிட் எந்த மாதிரியான தன்மையில் அதாவது சுப தன்மையில் இருக்கலாம்னு பார்க்குறப்ப சிவராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த வக்ர சனி தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வரப்போ கேட்டகரினாக்கா அந்த செக்டாருக்குள்ளே நீங்கள் இருக்கிறப்ப உங்களுக்கு 7ஆம் இடம் தான் இப்பயும் வேலை செய்யுது, ஃப்யூச்சர்லையும் வேலை செய்ய போகுது. அதாவது வக்ர கதி காலங்கள்லையும் வேலை செய்ய போகுது. இப்போ என்ன 7ஆம் இடம் வேலை செய்யுது அப்படின்னோம்னாக்க 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தற்காலிகமாக. அதாவது தற்காலிகமானாக்க சில சமயம் கருத்து வேறுபாடே வருது. ஆனால் ஒரே குறையில் இருந்தால் கூட பேசாத தன்மையை எடுத்துக்கிறீங்க சில சமயம். அதுக்கு காரணம் அவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க. பட் நீங்கன்றது அவங்களுடைய கருத்து, அவங்கன்றது உங்களுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் தான் பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணுறாரு. அதுவும் சுக்கிரன் சாரத்தில் சுக்கிரனுடைய 3ஆம் பாதம் அப்படின்றப்ப பரணி 3ல் இருக்கார். பரணி 3 அப்படின்றப்ப அம்ச ரீதியாக 6ஆம் இடம் தான் ஒர்க் பண்ணும். அப்போ 7, 6 சம்மந்தப்பட்டாலே எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலே அந்த திசாபுத்தி காலங்களில் ஒரு விவாகரத்தோ விளக்கோ அவங்கள பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அது வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா அது வந்து நிரந்தர பிரிவாக நோக்கி பயணிக்கும். இல்லை ஓரளவுக்கு அந்த திசாபுத்தியில் ஒரு ஸ்லைட்டாக உரசிட்டு போகிற மாதிரி இருக்குது, அந்த 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 சம்மந்தப்படுது அவ்வளோதான ஒழிய அதில் இல்லை ஸ்ட்ராங்காக அப்படின்னோம்னாக்கா அதிகபட்சம் அந்த இடத்துல காம் குவைட் அதாவது ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலே போதும். ஏன்னா அந்த இடத்துல 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் அவர் வந்து 6 அதாவது உங்களுடைய ராசியாதிபதியும் சுக்கிரன் தான், 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். புரட்டாதி 2ல் சனி தான் இருக்கார். சனி தான் உங்களுடைய ராசியை இயக்குவார். இந்த இடத்துல 6ஆம் இடம் தான் 7 இயக்குறான். அப்படின்றப்ப அவங்களும் உங்களுக்கும் ஆர்டிஃபிஷியலாக பிரிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த சுக்கிரனும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல குருவோட சாரத்தில் தான் இருக்கார். புனர்பூசம் 1ஆம் பாதம். புனர்பூசம் 1ன்றது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். அப்போ 12, 6 மட்டுமே அதாவது ஒரு தொடர்பு பெற்ற தன்மையிலே இருக்குது அப்படின்னோம்னாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு உங்களுக்கு ஏதோ கருத்து மோதல் கருத்து பேதங்கள் நிறைய இருக்கும் உங்கள் ஃபேமிலி வைஸு. அது யாரால் வேணாலும் ஏதோ ஒரு காரணம் ஒன்றுமில்லாத காரணம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, அல்லது எப்பயோ ஒருத்தர் சொன்ன வார்த்தைகள் எப்பயோ நடந்த சம்பவங்கள் இதை வச்சே ஒரு சின்னதாக ஒரு புள்ளின்றது பெருசாக குழம்பு மாதிரி நீங்கள் ரங்கோலி மாதிரி ஆயிடுச்சு. அதாவது லைஃபே பெருசாக பல வர்ணங்கள் இருக்கக்கூடிய தன்மையில் போகுது. இது இப்படியே தான் போகுமா அப்படின்னோம்னாக்க ஜஸ்ட் நீங்கள் இந்த 5 மாதத்தை ரொம்ப ரொம்ப காமாக கடந்தால் மட்டும்தான். 5 மாதத்தில் நீங்கள் சும்மா 5 மாதம் மீன்ஸ் கிட்டத்தட்ட 5 மாதங்கள்னு ஃபுல்லாக எடுத்துக்க தேவையில்லை, 108 நாட்கள் தான். ஏன்னாக்கா அவர் வந்து அதிகபட்சம் 15/11/2024 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். அப்போ அது வரைக்குமாவது நீங்கள் வந்து உங்களுக்கும் அவருக்கும் உள்ள கான்ட்ராவர்சி கான்ஃப்ளிக்ட் கருத்து வேறுபாடு இதெல்லாமே தொலைச்சிருங்க, சரி பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு சரியாகிடும். அல்லது இப்போ தான் அதாவது ஃபைல் பண்ணியிருக்கேன் ஏதாவது அதை
அதை மூவ் பண்ணுறதா அல்லது வேணாமா அல்லது அதாவது அதை வந்து பைபேக் பண்ணிட்டு அதை ரீஜாயின் பண்ண முடியுமா, ரீயூனியன் ஆக முடியுமா? எனக்கு இன்றைக்கெல்லாம் வெட்டிக்கிறது ஈஸி, திருப்பி ஒட்டிக்கிறது ரொம்ப சிரமம். அப்படின்னு போய் எடுக்கிற முடிவுகள்ன்றது நிரந்தரமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறணும். அது நிரந்தரமாக இருக்குமா அப்படின்றப்போ சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஆறப்பட்டாலே சரியாயிடுங்க. பதட்டப்படவே வேண்டியதில்லை. நீங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் வேகப்படுறதும் கோபப்படுறதும், ஏன்னா உங்கள் ராசியில் யார் இருக்கான்னா சூரியன் செவ்வாய் 2 கோள்களுமே 5 பாதங்கள் உள்ளடக்கினதாக இருக்குது. பெண் சாதனா, அதாவது சாதனா ரிஷப ராசி சாதுவான ராசி தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சூரியனுடைய 3 பாதங்கள் கிட்டத்தட்ட கார்த்திகை 2, 3, 4 பாதங்களும் செவ்வாயோட 1, 2 பாதங்களும் பியூர்லி ஒரு ஆண் கோள்கள் இதெல்லாமே. அப்புறமா சந்திரன் வேறு, அது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் தான் சுபத்தன்மை பெறும். அது தேய்பிறை சந்திரனாக இருந்துச்சுனாக்கா அசுபத்தன்மை தான் பெறும். இப்போ அது எப்படி இருக்குனாக்கா தேய்பிறை சந்திரனாக இருக்குது. அப்போ அது வந்து அசுபத்தன்மையில் தான் பெறும். அப்போ 5 பாதங்கள் உள்ளடக்க கிட்டத்தட்ட கார்த்திகை 1, 2, 3, 4 பாதமும் மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும் ஆண் கோள்களாக இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல சந்திரன்றது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கார், புதன் சாரத்தில் அவரும் இருக்கார். அப்படின்றப்ப கிட்டத்தட்ட அவரும் உங்களுடைய 2, 5 கூட யோகாதிபதி சாரத்தில் இருக்கார். பட் அவருடைய நெகட்டிவ்னாக்க சந்திரனுக்கு புதன் பெருசாக பாசிட்டிவான ஃபெல்லோ கிடையாது. அப்போ உங்கள் லாபஸ்தானத்தில் இருந்தால் கூட அந்த இடத்துல இவர் நெகட்டிவான வழியில் ஒரு பாசிட்டிவ் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தருவார். அப்போ இந்த இடத்துல என்ன பாசிட்டிவ் நடக்கும், ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கிற பட்சத்தில் தான் நடக்கும். ஏன்னா இதே இடத்துல 6 கூடைய சுக்கிரனும் 4 கூடைய செவ்வாயும் சேர்த்து 2ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பிரச்சனையை வந்து டைவெர்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு எப்படின்னாக்கா பிரச்சனைன்றது 4, 6 தான் பிரச்சனையை உருவாக்கி அதை பெருசாக ஆக்குறது, உறவுக்குள்ள சிக்கல்களோ பிரச்சனைகளை உருவாக்குறது. 4 உங்களுக்கு சம்மந்தப்பட்டு 2ஆம் இடத்துல இருக்கிறது யார்? உங்களுக்கு சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார். அது சுக்கிரன் குரு சாரம் பெற்றிருக்காரு. குரு 8 கூடையவர், ஆல்ரெடி 8, 11 கூடையவர் உங்களுக்கு நெகட்டிவான ஃபெல்லோவர் தான். அப்படி சாரம் பெற்று தான் அங்கே இருக்காருன்றப்ப குரு சாரம் பெற்ற சுக்கிரன், அப்போ ராசியாதிபதியும் சுக்கிரன் தான் உங்களுக்கு. அவரும் 2ஆம் இடத்துல தான் இருக்காரு, சூரியனோட சேர்ந்து சுகாதிபதியோடு சேர்ந்திருக்காரு. அதனால் அவரு ராகு 11 இருக்கார். அப்போ திடீர் வரவுகள் ஏதாவது நடக்கலாம் ஒழிய திடீர் பிரச்சனைகள் வந்து இருக்குனாக்கா ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே ஸ்மூத்தாக எதுவுமே அதாவது நீங்கள் எதையுமே சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க, தானாக சரியாகும். நீங்கள் வந்து எதையுமே நீங்களாக முடிக்கணும்னு நினைக்காதீங்க, அது தானாகவே முடிஞ்சிடும். அதை தானாக முடிஞ்சினாக்கா அது வந்து தானாக நீத்து போயிடும். அந்த பிரச்சனையை வந்து எப்போ சில விஷயங்கள்னா ஆறப்பட்டாலே சாதாரணமாக அது கூலாக ஆகிடும். இந்த விஷயங்கள்லாம் கடந்தும் போயிடும். நம்ம அது முடிகிறதுக்குள்ளே நாமளே என்ன பண்ணிடுறோம், அதை வந்து வேகப்படுத்தி எதாவது வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றோம். அது அதுக்கப்புறம் சிக்கலாக போயிடுது. அதனால் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி 12ல் இருந்தாலும் பரணி 3ஆம் பாதம் அப்படின்றப்ப உங்களுடைய 6ஆம் இடத்தை தான் இயக்குறாரு. அப்போ ஆர்டிஃபிஷியலாவது கணவன் மனைவி பிரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது உங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவின் அடிப்படையில் ஃபேமிலிக்குள்ளே வாக்குவாதம் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்போ இருக்குது. அது 4ன்றது உறவுகளை சொல்லக்கூடியது. அவரும் 2ஆம் இடத்துல தான். இந்த இடத்துல சப்போர்ட் போகிறா பார்த்தீங்கன்னாக்க இந்த 6 கூடையவன் யாருனாக்கா சுக்கிரன், அவரும் 4 கூடைய சூரியன் பார்த்தா 2ஆம் இடத்துல இருக்காங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க பூரா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. பட் நீங்கள் தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சொந்தக்காரங்கள்லாம் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணிக்கிங்க உங்களுடைய ஏதாவது ஒரு கலைக்குள்ளே, ஏதாவது ஒரு எஜுகேஷனுக்குள்ளே. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கார், நல்ல ஒரு ஞானத்தை தருவார். அவரும் நிற்கிற சாரம் சந்திரன், அதுவும் ரோகிணி 3ன்றது 2ஆம் இடம் தான் அவர். அப்போ உங்களுடைய அதிகபட்சம் ஏதாவது உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதில் கொஞ்சம் கவனத்தை திசை திருப்புங்க. ஏன்னா 5ல் கேது இருக்காருன்றப்ப ஆன்மீகம் தேடல் நிறையா நடக்கலாம், கோயில் குளம் நிறையா சுற்றலாம், அல்லது ஏதாவது பிடிச்சவங்கள்ட்ட நிறையா பேசலாம். இந்த மாதிரி தன்மைகளை நீங்கள் ஏதாவது என்னன்னாக்கா ப்ராப்ளம் வந்து அவரை மையப்படுத்தி வருது, அல்லது அவர் வந்து நம்ம உங்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்குறாரு அப்படின்னோம்னாக்கா அதை கட் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த அந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்காமல் நீங்களாம் உங்களுடைய அடுத்த வேலை, அப்போ அவர் எது சொன்னாலும் நீங்கள் சட்டை பண்ணாமல் இருந்தாலே போதும். அதை ஏதாவது இனிஷியேட் பண்ணுறேன், ஏதாவது ஒன்று முடிக்கணும், போகணும், வரணும், அவர் சீரியஸாக ஒரு பாயிண்ட்டுக்கு புள்ளிக்கு கொண்டாந்தாருனா கூட நீங்கள் அது வந்து கன்வே ஆகாதீங்க, நீங்கள் பேசாதீங்க அவங்கள்ட்டயே. அப்போ பேசாமல் இருக்கிற பட்சத்தில் அது ஒரு புள்ளிக்கு வந்து நின்றுனா எவ்வளோ சொன்னாலும் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க குழப்பம் ஆவாங்க. அதுக்குள்ளே இந்த 108 நாள் முடிஞ்சு போயிடும். அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் அழகாக நீத்து போயிடும். அப்போ சாதாரணமாக உங்களுக்கு எதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் பணிக்கு போகிற நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 5, 7 தான் ஒர்க் பண்ண போகுது. இப்போ 5 ஒர்க் பண்ணுது, ஃப்யூச்சரில் 7 ஒர்க் பண்ண போகுது. 5ன்றது இந்த இடத்துல கேது தான். கேது வந்து உங்களுக்கு சந்திரசாரம் பெற்று அவர் சந்திரன், அதாவது அஸ்தம் 3ன்றப்ப கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தான்.
அப்போ நீங்கள் நினைக்கிறத இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு மாற்றம், வேலையில் மாற்றம் எதிர்பார்க்குறீங்களா, அது சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய மேலதிகாரியை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய கொலீக்ஸை அதை விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இருக்கும். உங்களுடைய பணியாளர்னா உங்களோட கூட வேலை செய்யக்கூடியவங்கள ஓவர்லுக் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஏன்னா 2ல் இருக்கிற சூரியன் மற்றும் சுக்கிரன். ஏன்னாக்கா வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் இந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன் தான். சூரியன் சுக்கிரன்றது ஆனால் பாவம், அதாவது 5ஆம் பாவம் தான் முழுமையாக இயங்க போகுதுன்னாக்கா உங்களுடைய சிந்தனைக்குள்ளே மட்டும்தான் அது கட்டுப்பட போகுது. அதுவும் அன்னையில் உங்களுக்கு சனி 10லேருந்து நடத்துகிறாரு. சனி 10லேருந்து நடத்துகிறாருனாக்கா அது ஒரு நிற்கிற சாரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி 2ஆம் பாதம்ன்றப்போ உங்கள் ராசியிலே இருக்கார். சனி உங்களுக்கு யோகாதிபதி வேறு. அப்போ ஜாப் வைஸ் ஒரு நல்ல மாற்றத்தை, இப்போ நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அல்லது வேலை மாற்றமோ ட்ரான்ஸ்ஃபரோ ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது நீங்கள் கணவன் எங்கே இருக்காரு, அங்கேயே நான் என்னுடைய ஜாபை மாற்றிட்டு போயிடலாமா, தாராளமாக போகலாம். அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் என்னுடைய பிஸ்னஸ் செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் நீங்களும் அவங்களுமே சேர்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு புதுசாக தொழில், ஏன்னா 7ன்றது சுயதொழில் சொல்லக்கூடியது. அப்படின்றப்ப இந்த இடத்துல ஏதாவது அவர் பேரில் இருக்கிற கம்பெனிலேயோ நீங்கள் ஒரு பார்ட்னராக சேர்றதுக்கான வாய்ப்போ, அந்த பேரில் அந்த தொழிலில் நீங்கள் இணைந்து சேர்றதுக்கான வாய்ப்போ, பார்ட்னர்ஷிப் போட்டு இணைந்து சேர்றதுக்கான வாய்ப்போ, அல்லது நீங்களும் சுயதொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகளோ அதிகமாகவே இருக்குது. ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு பயங்கரமாக ஆக்டிவ் பண்ண போகிறாரு. அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஏதாவது வழியில், மறைமுகமான வழியில் நேர்முகமான வழியிலையோ பிஸ்னஸ் வழி உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள். மறைமுகம்னா என்ன, அதாவது கமிஷன் தர ஒப்பந்தம்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது தெரியாது, பட் நீங்கள் மிடில் மேனாக இருந்து அதுக்கு உண்டான நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பீங்க, அவ்வளோதான். அப்போ நேர்முகன்றது ஒரு ப்ராடக்ட் நீங்களே ஒரு செல்லராக மாறுறதும், அல்லது சும்மா இங்கே இருக்குது வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கிளைண்ட்டு சொல்லியிருக்கேன் கேட்பாங்க, நீ கொடுத்துரு, என்னோட கமிஷன் நீ கொடுத்துரு இப்படின்னு சொல்கிறது தானே. அப்போ ஒரு மீடியேட்டர், அப்போ உங்களுக்கு தரகு ஒப்பந்த பிஸ்னஸ், மிடில் மேன் பிஸ்னஸ் இதெல்லாமே உங்களுக்கு வரும், தாராளமாக வரும். அதனால் நீங்கள் சக்ஸஸாக ஒரு இன்னொரு தொழிலை இனிஷியேட் பண்ணுறதோ, அல்லது புதுசாக உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர்லையோ அல்லது நீங்களும் அவரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. இன்னும் பங்குச்சந்தை ரிலேட்டடாக ஏதாவது, எனக்கு இந்த இடத்துல ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய அனுகூலமான பலன். அதுவும் புதன் சாரத்தில் தான் இருக்கார். புதன் 2 கூடவே இருக்காரு, 11ஆம் இடத்துல இருக்கார் ராகு. எப்பவுமே ராகு வந்து சப்போர்ட் பண்ணாலே 5, 2, 11 சப்போர்ட் பண்ணி 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் சப்போர்ட் பண்ணணும். இந்த இடத்துல 8ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான் உங்களுக்கு 8, 11க்கு அதிபதியே. அப்போ அவரும் இப்போ அம்ச ரீதியாக பார்த்தோம்னாக்கா உங்களுடைய அவர் இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னாக்கா அதே இடத்துல தான் ரோகிணி 2 அப்படின்றப்போ உங்களுடைய, அதாவது நாமம் ரீதியாகவும் உங்கள் ராசியில் இருக்கார், அதே மாதிரி உங்களுக்கு ராசி ரீதியாகவும், அதாவது ராசினாக்கா குரு வந்து ரிஷப ராசியில் இருக்கார், நாமம் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னாக்கா ரோகிணி 2ன்றப்ப அதே இடத்துல தான் விடும். அப்போ வர்க்கோத்தம் அடையுதுன்ற அர்த்தம், பவர்ஃபுல்லான தன்மையில் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஏதாவது கடன் வாங்கி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள். உங்களுடைய கனவுகளை நனவாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. 108 நாட்கள்ன்றது அதிகபட்சம் நீங்கள் வந்து தொழில் வழி ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய. ஜாபுக்கு போகிறீங்கன்னாக்கா ஜாபில் உங்களுக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் இடைஞ்சல் பண்ணாங்களோ அதெல்லாம் இடைஞ்சல்லேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்போ அல்லது இடைஞ்சல் தானாகவே கரையிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதனால் தைரியமாக இருங்க, எந்த விதமான கவலையும் படாதீங்க. ஏன்னா இந்த நேரம் அப்படின்றது ஒரு முக்கியமான காலகட்டங்கள். இந்த 108 நாட்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு வாழ்க்கையில் ஒரு ரெவல்யூஷன் தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு தேவைப்பட ஏதாவது ஒரு கேள்விக்கான பதிலை அந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அந்த ப்ராப்ளத்தையோ அல்லது சும்மா எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி இது பிரச்சனை, நான் என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு கிளியர் கட்டான கேள்விகள் இருந்தால் தான் கிளியர் கட்டாக பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் நான் பதிலும் சொல்கிறது. ஜென்ரலாக ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், ஜென்ரலாக ஃபைனான்சஸ் பற்றி சொல்லுங்கனாக்கா அது ஜென்ரல் கொஸ்டின்ஸு எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒரு ராசி நட்சத்திரத்தை சொல்லிட்டு ஜென்ரலாக எப்படி இருக்குனாக்கா அது தேவையில்லாத ஒரு கேள்வி. ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குங்களா மட்டும் அந்த ப்ராப்ளத்தை சொன்னால் அது எப்படி நடக்கும், முடியும், எப்போ முடியும், முடியாது, அதை சொல்லிட்டு போயிடலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை விரிவாக பார்க்கணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க போதும். யாரும் கால் பண்ணாதீங்க. மெசேஜ் பண்ணாலே நாங்கள் எங்கள் கவர்மெண்ட்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன ப்ராசஸ் சொல்கிறாங்களோ அந்த ப்ராசஸை நீங்கள் கடைப்பிடிக்க பட்சத்தில் அது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டில் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்க, உங்களுடைய ஜாதகம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், உங்கள் ஜாதகத்தோடைய பலம் எது, பலவீனம் எது அப்படின்றத அறிந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.